இருந்த இந்த பஸ் வந்து தற்போது காத்தாங்குடி ஊடாக பயணம் செய்கின்றது. மாணவர்களை ஏற்றி கொண்டு போகின்றது. ஆகவே இந்த வாரம் நல்லுள்ளம் கொண்ட சாரதிகள் அதே போன்று பஸ்ஸினுடைய நடத்துனர் போன்றோரை பாராட்ட வேண்டியது நமது கடமை. நடத்தினர் இப்போ இந்த மாணவர்களை அதாவது கட்டுநாயக்காவில் இருந்து வருகின்ற போது மாணவர்களை ஏற்றி செல்லுகின்ற இந்த பஸ் பாராட்டப்பட வேண்டியது. அதே போன்று இந்த நடத்தினர் அதாவது பஸ் மண்டக்களப்பு மஞ்சந்துருவாய் தொழில்நுட்ப கல்லூரியை கடந்து சென்றாலும் கூட திரும்பி வந்து மாணவர்களை ஏற்றி கொண்டு செல்கின்றது. அந்த வகையிலே சாரதி அவர்களே அதாவது நான் பாராட்டுவதோடு நடத்தினர் அவர்களே நீங்கள் எங்கிருந்து வாரீங்க? கட்நாயக்காவிலிருந்து வாரீங்க. காலையில் எத்தனை மணிக்கு புறப்பட்டீங்க? காலையில் 8 மணிக்கு புறப்பட்டு மிகவும் டயர்டோட வாங்க பாருங்க. எத்தனை மணிக்கு நாங்கள் டிப்போக்கு போக மாட்டோம் வாரீங்க. பயணிகளும் இருக்கிறாங்க, பயணிகளும் விரும்ப மாட்டாங்க, இடையிடையே அதை விரும்ப மாட்டாங்க. அந்த வரையில் நீங்கள் இந்த பஸ்ஸில் நிப்பாட்டி மட்டக்களப்பு மஞ்சந்துருவாய் தொழில்நுட்ப கல்லூரியின் ஊடாக செல்லுகின்ற போது மாணவர்களை ஏற்றி சென்றமைக்காக உங்களுக்கும் எனது விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாவம் மாணவர்கள் கஷ்டம் புரியுதுங்க. நாங்கள் லோக்கல் பஸ் ஓடுறவங்க கட்டாயமாக நிறுத்தாடி ஏற்றி போடுவோம். எங்களால் தூரம்னு வரதால எங்களால் கொஞ்சம் ஏற்றுறது கொஞ்சம் சிரமம் தான். லோக்கல் சிலவங்க கட்டாயமாக நிறுத்தாடி ஏற்றி போடுவோம். எங்களுக்கு உங்களுக்கு அதை பாதிக்கப்படுது. பாவம் தான் சாப்பிட ரொம்ப. ஆகவே இது நடத்துகிற என்ன சொல்கிறாருன்றதுன்னா நாங்கள் லோக்கல் பாரம் எங்களுக்கு ஏற்றுறது கஷ்டம் இல்லை என்றாலும் இந்த லோக்கல் பஸ் இந்த மாணவர்களை ஏற்றி போகணும் என்று சொல்லி ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு நடத்தினர் அதே போன்று சாரதி அவர்களை பாராட்டுகின்றேன். இன்னும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். நீங்கள் எந்த டிப்போ பஸ்? வேறாவூர் டிப்போ. அப்போ வேறாவூர் டிப்போவில் இருந்து கட்டுநாயக்கா போகிறதா அல்லது கட்டுநாயக்கா போயிட்டு கால்மணி போயிட்டு இப்போ நீங்கள் கட்டுநாயக்கா புறப்படுற உங்களோட ட்ரிப்பை பற்றி சொல்லுங்க. எப்படி பழமையாக காத்தாங்குடியிலேருந்து காலை 7 மணிக்கு புறப்பட்டு கட்டுநாயக்கா வந்து அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு வெளியாக கட்டுநாயக்காவுக்கு போய் அப்புறம் கட்டுநாயக்காவிலேருந்து அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து வந்து இப்போ போய் எந்த டிப்போவுக்கு போவீங்க? போயிட்டு கல்முனை போயிட்டு திரும்ப கல்முனைக்கு போய் திரும்ப வேறாவது டிப்போவுக்கு வரணும். அதாவது காத்தாங்குடி டிப்போவிலேருந்து கட்டுநாயக்கா போய் திரும்ப கட்டுநாயக்கா டிப்போவிலேருந்து மறுநாள் வந்து கல்முனைக்கு வந்து திரும்ப வேறாவூருக்கு போகணும். வேறாவூருக்கு போகணும். ஆகவே அதாவது வேறாவூர் டிப்போ பஸ் பாருங்கள், லாங் ட்ரிப் பஸ் எவ்வளவு டயர்டோட அதாவது அவங்களோட பயணங்களை போனாலும் அவங்க உழவுக்கு நின்று இந்த மாணவர்களை ஏற்றி கொண்டு செல்கிற மாதிரி அதாவது இந்த உள் டிப்போவில் உள்ள அதாவது மட்டக்களப்பு காத்தாங்குடி வேறாவூர் வந்த டிப்போ அதாவது உள்பயணங்களை மேற்கொள்ளுகின்ற அதாவது மட்டக்களப்பு கல்முனை பிரதான நெடுஞ்சாலையிலே பயணங்களை மேற்கொள்ளுகின்ற சிடிபி பஸ்கள் இவங்களை ஒரு முன்னுதாரணமாக வைத்து நீங்கள் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு விட வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இது அனைத்தும் இலங்கை போக்குவரத்து சபையின் அதிகாரிகளுக்காக. அதாவது மாணவர்கள் இவ்வாறு பஸ்கள் ஏற்றாமல் செல்றீங்கன்னா இப்படியான பிரச்சனைகளை நோக்குவாங்க. கட்டாயமே தோணும். அப்போ அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த ஒரு பஸ் நீங்களும் இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதி, நீங்களும் மாணவனாக இருந்து வந்த தொழில்நுட்ப கல்லூரியில் படிக்க எந்த தொழில்நுட்ப கல்லூரியில்? பந்தாரமுல்ல பிடிசியில் படிக்கிறீங்க. அவன் பந்தாரமுல்ல பிடிசியில் படிக்க அதாவது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கல்லூரியில் படிச்சிருக்கிறீங்க. அந்த வழிகள் உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறீங்க. என்ன அந்த வழிகள் எனக்கு சாரதி விக்னேஸ்வரன் நடத்துனர் கிருவா. சாரதி விக்னேஸ்வரன் நடத்துனர் கிருவா முன்னுதாரணமான சாரதியும் நடத்துனரும் என்ன கூறுகின்றார் இவர் என்றால், அதாவது நானும் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவன் என்ற படியினால் எனக்கு இந்த வழிகள் நன்கு தெரியும். நானும் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவன் என்கின்றபடியினால் எனக்கும் இந்த வழிகள் தெரியும் என்று கூறுகின்றார். அந்த வழியை நீங்கள் சொன்ன அந்த வசனத்தை திரும்ப சொல்லுங்கள். படிக்கும்போது சார் நிறைய இப்படி பஸ்காரர்கள் நிற்காட்ட மாட்டாங்க, ஏற்றாம போவாங்க. எங்க நீங்கள் டெக்னோ காலேஜில் படிக்கக்குள்ள பஸ்காரர்கள் நிப்பாட்டாமல் ஏற்றாம போவாங்க. அந்த கோபம் வரும். அதை அடை கொண்டு அதே வழி இப்போ அந்த பிள்ளைகளுக்கு அதே போல் அந்த வழி பிள்ளைகளுக்கு இருக்கும். என்ன
ஒரு விசோட காணொலி ஒன்று இன்றைக்கு வந்து கிடைக்குது. என்னென்னு சொன்னால் மஞ்சந்தொடுவா மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரிக்கு முன்னுக்கு மாணவர்கள்லாம் நிற்பாங்க. என்னென்னு சொன்னால் பஸ்ஸில் நிப்பாட்டாக போகிறாங்க. இது சம்மந்தமாக பல தடவைகள் முறையிடப்பட்டிருக்குது. அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. இப்போ வந்து இப்போ அந்த மாணவர்களை பொறுத்த அளவில் எப்போ வீட்டை போய் எப்போ சாப்பிடுவோம்னா அந்த மாணவர்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து வர இந்த லோக்கல் பஸ்ஸில் நிப்பாட்டப்படுதில்லை. ஆனால் இந்த பஸ் இது வந்து கட்டுநாயக்காவில் இருந்து வருது. ஆனால் கட்டுநாயக்காவில் இருந்து இந்த வார பஸ் நிப்பாட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆனால் இந்த சாரதி என்ன சாருன்னா பஸ்ஸை நிப்பாட்டி இந்த டெக்னாலஜி மாணவர்கள் அவ்வளவரையும் ஏற்றி கொண்டு போகிறாரு. அவை வேற போல மட்டாக்களுக்கு ஒரு நல்ல உள்ளம் இருக்குமாக இருந்தால் அது லாங் ட்ரிப்போ ஏதோ இது அதாவது சில நேரத்தில் சொல்கிறாங்க என்னென்னா மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவா தொழில்நுட்ப கல்லூரிக்கு முன்னுக்கு பஸ் கோல்ட் அவடத்தை இல்லைன்னு. ரைட், ஓகே, பஸ் கோல்ட் இல்லைன்னு வைப்பமே. அந்த பஸ் கோல்ட்டை உருவாக்க வேண்டியது யார பொறுப்பு? ஆர்டிஐ பொறுப்பு. அதாவது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அதிகாரிகள் சிந்திக்கணும். அடுத்தது வந்து பஸ்ஸை நிப்பாட்டி போகிறத இந்த டிப்போ முகாமையாளர் அந்த பஸ்களுக்கு சொல்லணும். எல்லா மாணவர்கள்டையும் வந்து சீசன் டிக்கெட் இருக்குது. அந்த மாணவர்கள் காத்து நின்று பஸ்ஸில் நீங்கள் நிப்பாட்டாமல் போனால் இந்த மாணவர்கள் எத்தனை மணிக்கு வீடு போய் சேர்ற? ஆகவே இந்த இலங்கை போக்குவரத்து சபையினுடைய சாரதி கட்டுநாயக்காவில் இருந்து வந்த இந்த சாரதியை நான் பாராட்டுவதோடு அதாவது ஒவ்வொரு சாலையின் முகாமையாளரே இது உங்களின் கவனத்திற்காக காரணம் என்னவென்றால் இனிமேலாவது மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்ப கல்லூரிக்கு முன்பாக இருக்கிற மாணவர்களை நின்று ஏற்றி செல்லுமாறு உத்தரவிடவும். அது மாத்திரமல்ல, இது வந்து அனைவருடைய பொறுப்பு. அதே போன்று மாணவர்களும் பஸ்ஸை நிப்பாட்டுகின்ற போது மாணவர்கள் ஏற வேண்டும், அவ்வாறு நிலைமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதோடு இந்த சாரதியை நான் மென்மேலும் பாராட்டுகின்றேன்.